காஃபி எடுத்து வந்திருந்தான். இந்த டைம்ல காஃபி தேவையா? இப்போ இல்லை, காலையிலே வந்தான். சார் நான் கிளம்பட்டுமா சார்? ஏய் கொஞ்சம் இருடா. அங்கிள் இருப்பா, நான் ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் அவன் உயிரோட இல்லை. சார் ரொம்ப கஷ்டம். வயசுக்கு வந்த பையன் ஃப்ரெண்டு மாதிரின்னு ட்ரீட் பண்ணா சார் இப்படி திடீர்னு ஃபாதரா மாறினா எப்படி? இருங்க, நான் தான் இருக்கேன்ல. ராகுல் கம். சார் நான் ஏய் இங்கே இருடா. ராகுல், டாக்டர்கிட்டையும் லாயர்கிட்டையும் உண்மையை மறைக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அங்கிள், நானும் பிரீத்தியும் நேத்து ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். பேபி, என்னது? போதை, சொர்க்கத்துக்கு டிக்கெட். இதுவும் அதுதானே? ஒன்னு உடம்புக்கு சுகம் கொடுக்கும், இன்னொன்னு சொர்க்கத்துல மிதக்க வைக்கும். Come on, try. வேணாம்ப்பா, I don't want it. Why fear when Rahul is here? Come on. Come on, baby. இதுதான் நடந்தது அங்கிள். அவ்வளவுதானா? ஆமா அங்கிள். இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு? உனக்கு ட்ரக்ஸ் எங்க கிடைச்சது? அது ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்த அங்கிள். அத நீ வேற யாருக்காவது கொடுத்தியா? ஆமா அங்கிள். கன்சியூம் அண்ட் பெட்லிங் ரெண்டும் நடந்திருக்கு. பெட்லிங் பண்ணல அங்கிள். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகுது. ட்ரக்ஸ் கன்சியூமிங், பெட்லிங், ஃபோர்சிங் டு டேக் ட்ரக்ஸ், ஸ்டாக் வேற இருக்கு. ஃபைனலி ரேப் அண்ட் மர்டர். போலீஸ் கையில மாட்டினா. பட் அங்கிள், அவ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். அது நீ சொல்ற ராகுல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சைடுல இருந்து இப்ப என்ன பண்றது? சரி வாங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத. சார் ரூம் லாக் பண்ணிருக்கேன். சார் விஷயம் என்னன்னா, என்டிபிஎஸ் ஆக்ட் படி வெறும் கன்சியூம் பண்ணா ஃபைன் போடுவாங்க, இன்பிரிசன்மெண்ட் நடக்கும், இல்ல ரீஹாப் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஃபைன் 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்காது. 10 இருந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி. இது பெட்லிங்கு மட்டும். பட் இங்க ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு.
அதுபடி பார்த்தா இங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ சிஆர்பி ஆக்ட் படி பார்த்தோம்னா பிரபாகர், இதையே என்னால இது வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல. இதுல அது வேறயா? ஜஸ்ட் ஆஃப் கிரை பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது. பட் டாட்னா ஜஸ்ட் ஷட் அப். ராகுல், கிருபாகர், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார். ஓ கிருபாகர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ம். இதுக்கு காரணம் ராகுல் இல்ல, சார் ஏய் உட்காரு உட்காரு. ம் ம் உன் பேர் என்ன? விஸ்வாஸ், விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. ம் விஸ்வா. இங்க எத்தனை வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? 1.5 வருஷமா. சம்பளம்? 7500 கொடுப்பாங்க. அது இது டிப்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 கிடைக்கும் சார். உனக்கு தெரியுமா, அங்க இருக்காரே பிசினஸ் மேன், அவர் வீட்டு வேலைக்காரி காலையில 8 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு திரும்பி போயிடுவா. ம். ஜஸ்ட் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பா. அவளுக்கு எவ்வளவு சேலரி தெரியுமா? 12,000 ரூபாய். அவ்வளோவா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன், டே அண்ட் நைட் வேலை பார்க்குறேன் சார். என்ன பண்றது விஸ்வா, தலைவிதி. ஏழைங்களா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, ஆனா ஏழையாவே சாகிறவன முட்டாள்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய சம்பாதிக்கணும், வீடெல்லாம் கட்டணும், எங்க அக்காக்கு கல்யாணம்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். ம், ஆனா என்ன பண்றது சார்? உன் கல்யாணம்? பார்க்கலாம் சார், எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்தா கல்யாணம், பொண்டாட்டி, பசங்க எல்லாம். உன்னோட ஆசை நிறைவேறும். சொல்றத கேட்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணணும். இப்ப நான் சொல்றது நீ கேட்டா உனக்கு வசதிகளோட சேர்த்து உன் லைஃபும் செட்டில் ஆயிடும், உன் கனவெல்லாம் நனவாகும். எப்படி நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்கறேன். சார்? ஹேய் விஸ்வா, எப்படி? அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும். என்னால முடியாது, அப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயில தான் கிடக்கணும். அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா என்னால விடுங்க சார். விஸ்வா, நான் சொல்றதை கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை இல்ல தற்கொலை தான் சொல்லி வாதாடி உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். இங்க பாரு விஸ்வா, 1000 ரூபாய் கொடுத்தா குத்தி கொலை பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுக்கறேன். யோசிச்சு பாரு. வீட்டுல என்ன சொல்றது? வெளியூர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடு. பேசணும், ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டா? ஹேய், ஜெயிலுக்குள்ள காசை கொடுத்தா உன் பேர்ல ஜெயிலையே எழுதி வச்சிருவாங்க. அப்ப போனை கொடுக்க மாட்டாங்களா என்ன? நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா, நீ இல்லன்னா வேற ஒருத்தன். சார், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ வாணி, நான் தான் விஸ்வா பேசுறேன். சொல்லுடா விஸ்வா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ அப்புறம் அம்மா எப்படி இருக்கீங்க? அம்மாவும் நல்லா இருக்காங்கடா. அம்மாட்ட போனை கொடு. இந்தாங்கம்மா. விஸ்வா, அது ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு மும்பைல. நான் வர்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுமா. அப்போ நம்ம குடும்பம்? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் வாணிக்கிட்ட சொல்றேன். அப்புறம்
அம்மா அது சொல்லுப்பா. வாணிக்கு யாரோ மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னல, ம் அவங்க கிட்ட பேசி பாரு. சரினா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ பத்திரம். ம் சரிம்மா. என்னை விடு, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. ம் சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன? ம் சரிப்பா. இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கான். கடவுளே, நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். சரி சார், எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனா பணம் ஆ வரும் விஸ்வா, டோன்ட் வரி, எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். போலீஸ் வந்தா வருவாங்க, கேஸ் போடுவாங்க, போடட்டும். சார், சட்டங்கிறது ஒரு சல்லடை மாதிரி சுத்தியும் செவரை கட்டியிருக்காங்க. கசீர அடித்தளத்தை கட்டல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பிரபாகர். காமத்தை கட்டி வைக்க முடியாது, அழக முந்தானையால முடிஞ்சு வைக்க முடியாது. கந்தலான வாழ்க்கைய தங்க மாதிரி மாத்துறேன்னா யாருதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆண்மையோட கலெக்ஷனை எங்கெங்க தோணுதோ அங்கெல்லாம் போட. சார், உன் கடவு நனவாகணுமா வேண்டாமா? சார் அது வந்து எப்படி சார்? இன்ஸ்பெக்டர், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க பிரபாகர். இங்க ஒரு கேஸ் மேட்டர். நீங்க கொஞ்சம் ஏலகிரி வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும். ஆன் தி வேல இருக்கேன், வந்துறேன். ஓகே, பை. பிரபாகர், போலீஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நாமளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தாங்கன்னா சந்தேகத்துல ராகுலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. தென் வாட் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ்? ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல்ல? என்ன நம்புங்க சார்.